ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு நம்ம பேக்கரி ஸ்டைல் ஸ்பாஞ்சி கேக் எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் சின்ன பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொல்கிற மெத்தட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பர்ஃபெக்ட் பேக்கரி ஸ்டைல் ஸ்பாஞ்சி கேக் ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு இல்லைன்னா மணல், அப்படி இல்லைன்னா அயன் ஸ்டாண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டு 10 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம கேக் மிக்ஸ்சர் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. நான் 300 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இதில் 2 எக் எடுத்துக்கோங்க. எக்லெஸ்னால் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பிளேஸில். இப்போ 1/3 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. ரிஃபைன் ஆயிலாக எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா விஸ்கர் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மேலே இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா ப்ளஃபியான கேக் வரும். சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் எவ்வளோ அளவுக்கு எடுத்தோமோ மைதா மாவு அவ்வளோ அளவு தான் எடுக்கணும். இப்போ இதில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் சோடா இதெல்லாமே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கேக் பண்ணுறதுல இந்த ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதுனால கேக் நல்லா ப்ளஃபியாக நல்லா வரும். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் தான் நம்ம கேக் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா உள்ள பபிள்ஸ் வந்துடும். ஃபஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கட் இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நான் கேக் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எலாச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எக்லெஸ்னால் எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ண வேண்டாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிப்பில் தெரிகிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ நம்ம பேக்கிங் பவுல் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பேக்கிங் பவுல் இல்லைன்னா அலுமினியம் பவுல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பவுல் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது பவுல் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க பட்டரு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக பவுல் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் மிக்ஸ்சர் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். உள்ளே ஏதாச்சும் பபிள் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் நம்ம இந்த பேக்கிங் பவுல் வச்சிடலாம். சுற்றி எங்கேயும் படாமல் வைங்க. இப்போ இது நம்ம 30 to 40 மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 30 மினிட்ஸ் கழித்து ஒரு நைஃப் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையாக வரணும். ட்ரையாக வரலன்னா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பவுல்லேருந்து எடுக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே பேக்கரி ஸ்டைல் ஸ்பாஞ்சி கேக் நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.